அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் திசியன்விளை மற்றும் இட்டாமொழியில் நள்ளிரவு நேரத்தில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் ரவுடிகள் அட்டகாசம் செய்துள்ளனர். அரிவாளுடன் சுற்றி திரிந்த 6 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் பங்க், வாகனங்கள், சாலையோர பொருட்களை சேதப்படுத்தி அட்டூழியம் செய்துள்ளனர். பெட்ரோல் பங்கில் ஊழியர்களை அரிவாளால் வெட்ட முயற்சித்துள்ளனர். உயிர் பயத்தில் அலறியடித்து ஓடி குளத்திற்குள் இறங்கி தப்பியிருக்கின்றனர் ஊழியர்கள். தாவேகா ஆட்சியில் அதிகரிக்கும் வன்முறை சம்பவங்களால் அச்சத்தில் உறைந்துள்ள பொதுமக்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். திருமலைக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் திசைநிலை பகுதியில் பார்த்தோம்னா நேற்றிரவு ஒரு ரவுடி கும்பல் மிகப்பெரிய அட்டகாசத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தியிருக்காங்க. அதாவது பொதுவாக திசைநிலை அருகே உள்ள இட்டமொழி பகுதி என்று கூறப்படுகிறது. அந்த பேரில் ஒரு கோயில் குடைவலா வேற நடந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் ஒரு 6 பேர் கும்பல் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வருகின்ற வழியில் பெட்ரோல் பங்குகள் தாக்கியிருக்காங்க. பெட்ரோல் பங்கில் உள்ள ஊழியர்கள் மீதும் அரிவாளால் தாக்கி அவங்களையும் அச்சுறுத்தியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலிருந்து செல்லுகின்ற வழியெல்லாம் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் சேதப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அதே போன்று மற்றொரு பல்குக்கும் சென்று அவர்கள் அங்க வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு அங்கும் அவர்கள் அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்டு மேலும் அங்குள்ள பொருட்களையும் சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்த ஊழியர்களையும் அச்சுறுத்தி அங்கிருந்தவர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் மறுநாள் காலையில் இந்த சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் பெட்ரோல் பங்கெல்லாம் சேதமடைந்த தகவல் தெரிய பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறாங்க. இதைத் தொடர்ந்து பெட்ரோல் பங்கு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து ஒவ்வொரு பகுதிக்கும் திசைநிலை காவல்துறையினர் பார்வையிட்டு இந்த கும்பல் எதற்காக இந்த செயலில் ஈடுபட்டார்கள், வேற ஏதும் முன்விரோதம் காரணம் உண்டா, இல்லை பொதுமக்களை அச்சுறுத்துவதற்காக இந்த ரவுடிசத்தில் ஈடுபட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த தொடர்ந்து, அதாவது நள்ளிரவு தொடர் தாக்குதலாக திசைநிலை தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எல்லாமே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக உணர்ந்து மிகுந்த அச்சத்துடன் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருமலைக்குமார்.